Hi students, now I am going to explain about the genetic engineering. Genetic engineering is the manipulation and transfer of gene from one organism to another organism to create a new DNA called as recombinant DNA. அதாவது இந்த மரபு பொறியியல் மூலம் கையாளக்கூடிய அந்த ஜீன்கள். ஓகே, அப்போ ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தில் மாற்றி பொருத்தும் போது ஒரு புது வகையான டிஎன்ஏ வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரி அந்த ஜீன்களை அந்த கையாளுறதுக்கு பேர் தான், கையாளக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ஜெனட்டிக் என்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலம் உருவாகக்கூடிய அந்த நியூ டிஎன்ஏ இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, மறுசேர்க்கை டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டேர்ம் வந்து ரீகாம்பினன்ட் அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், டிஎன்ஏ வந்து டேக்கன் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ், வெவ்வேறு வகையான மூலங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு எடுத்து ஜாயின் பண்ணுறதுனால, இணைக்கிறதுனால அதை வந்துட்டு ரீகாம்பினன்ட் அப்படின்ற அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த டேர்ம் ரீகாம்பினன்ட் இஸ் யூஸ்டு பிகாஸ் டிஎன்ஏ ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் can be joined together. அதனால் hence genetic engineering is also called as a recombinant DNA technology அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் என்ஜினியரிங் மரபு பொறியியலை வேறு எப்படி அழைப்பாங்க? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அதுதான் வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே, வாட் இஸ் ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ரீகாம்பினன்ட் அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த மோர் டு நோவில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பாக்டீரியா, அது எசர்ஷியா கோலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதில் உள்ளே இருக்கக்கூடியது பாக்டீரியல் டிஎன்ஏ, அந்த ரெட் கலரில் இருக்கிறது பாக்டீரியல் டிஎன்ஏ. அந்த வயலட் கலரில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ, அதுக்கு பேர் பிளாஸ்மிட் அப்படின்னு பேர். பிளாஸ்மிட் இஸ் த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல். ஓகே, 2 இரட்டை வடிவத்தில் அமைந்த ஒரு வட்ட வடிவில் அமைந்த ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு. அது வந்து பாக்டீரியாவோட சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அண்டு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்டு செப்பரேட்டட் ஃப்ரம் த குரோமோசோமல் டிஎன்ஏ. அதில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமல் டிஎன்ஏக்கும் இதுக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மிட் பார்த்திங்கன்னா இட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்ட்லி, தானாகவே தன்னிச்சையாகவே இரட்டிப்படையக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்குது. அதான் இட் கேன் ரெப்ளிகேட் அப்படின்னா இரட்டிப்படையக்கூடிய திறன், அதுக்கு பேர் தான் ரெட்டிப்படையதுக்கு பேர் தான் ரெப்ளிகேட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அப்போ இந்த பிளாஸ்மிட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுங்க. பிளாஸ்மிட் இஸ் த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஃபவுண்ட் இன் தி cytoplasm of bacterial cell and separated from chromosomal DNA. It can replicate independently. Okay, so the more to know பாருங்க, restriction enzymes அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நொதி தான். அது ரெக்கக்னைஸ் a specific base pairs sequence. அது வந்துட்டு இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸில் ஒரு பேஸ் பேர்ஸ் இருக்கும். அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின், அந்த மாதிரி பேஸ் பேர்ஸ் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பேஸ் பேர்ஸ் வந்து இது வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அதுக்கு பேர் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. 5' to 3' எண்டில் பார்த்தீங்கன்னா GAATTC அப்படின்னு இருக்குது. 3' எண்ட்லேருந்து 5' எண்ட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஜி இருந்தால் சி இருக்கும், அடினைன் இருந்தால் தைமின் இருக்கும், அடினைன் இருந்தால் தைமின், அங்கே மேலே தைமின் இருந்தால் இங்கே அடினைன் அண்டு சைட்டோசின் இருந்தால் குவானின் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ இந்த பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இதுக்கு பேர் தான் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னு பேர்.
ஸோ அந்த இடத்துல தான் இது வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பர்டிகுலராக அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதை வந்து கட் பண்ணும். ஸோ அந்த பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்டை வந்துட்டு டிஎன்ஏவில் இருக்கும். அந்த பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்டை வந்து இது அடையாளம் கண்டு அதை வந்து கட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஃபாலின்ட்ரோம் சீக்வன்ஸ். இந்த ஃபாலின்ட்ரோம் சீக்வன்ஸை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அடையாளப்படுத்தி அதை கட் பண்ணும். கரெக்டாக அந்த இடத்துல பர்டிகுலர் பாயிண்டில் கட் பண்ணும். அப்படி கட் பண்ணி எடுத்தது தான் அது பேர் தான் ஸ்டிக்கி என்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதை வந்து ஃபில் பண்ண சொல்லி கூட கேட்பாங்க. இப்போ மேலே குவானின்றதுன்னா கீழே என்ன வரும் அப்படின்னு. ஸோ இந்த 5' எண்டா 3' எண்டா அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பேஸ் பேஸ் அப்படின்னு பேர். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் என்ஜினியரிங் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த மரபு பொறியியலுக்கு உண்டான தொழில்நுட்பத்துக்கு உண்டான அடிப்படை ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தா 2 டிஸ்கவரிஸ், இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க தட் லேட் டு த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு உண்டான அந்த படிக்கற்களாக எதை கண்டுபிடிச்சிருக்காங்க, படிக்கற்களாக அமைஞ்சது எது அப்படின்னா இந்த 2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் நல்லா டெவலப் ஆச்சு. அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு பிளாஸ்மிடு, பிளாஸ்மிட் பற்றி நான் சொன்னேன். ஸோ பிளாஸ்மிட் எங்கே இருக்கும், பாக்டீரியாவில் இருக்கும். தட் கேன் அண்டர்கோ ரெப்ளிகேஷன் இண்டிபெண்ட்லி அலாங் வித் குரோமோசோமல் டிஎன்ஏவோட சேர்ந்து இதுவும் இண்டிபெண்ட்டாக ரெட்டிப்படையும் அப்படிங்கிறது தான் அது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இப்போ தான் சொன்னேன். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணும், கட் ஆர் பிரேக் த டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைட்டு. குறிப்பாக அந்த ஃபாலின்ட்ரோம் சீக்வன்ஸில் கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கும். ஸோ இதுக்கு பேர் மாலிகுலார் சிசர் அப்படின்னும் பேர், மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ இப்போ அவார்டு கூட, இப்போ நோபல் ப்ரைஸ் கூட இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ லிகேசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது ஒரு என்சைம் தான் which help in ligating, joining the broken DNA fragments. இந்த உடைந்த டிஎன்ஏ துண்டங்களை வந்து இணைக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ லிகேசஸ் தான் பயன்படுது, உதவிகரமாக இருக்குது. ஓகே, அப்போ கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோ, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணி ஒரு இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்து கட் பண்ணி ஒட்டுறதுக்கு இப்போ இந்த 2 வகையான, இந்த 3 வகையான டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஸ்கவரிஸ் கண்டுபிடிச்சனால தான் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் நல்லா டெவலப் ஆச்சு. ஓகே, அப்போ என்னென்ன, பிளாஸ்மிட், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்டு டிஎன்ஏ லிகேஸ். ஸோ இந்த 3 இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜீன் குளோனிங். ஜீன் குளோனிங். What remains to your mind when you hear the word clone? க்ளோன் அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்கள் கேட்கும்போது உங்களோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் டோலி, டாலி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த டாலி அப்படிங்கிற அந்த க்ளோன்டு ஷேப் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ க்ளோன்னா என்ன அப்படின்னா, the carbon copy of an individual is often called க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான காப்பி, அதாவது கார்பன் பேப்பரில் வச்சு எழுதணும்னா எப்படி அதே மாதிரி காப்பி வந்து பேப்பரில் விழுகுமோ அதே மாதிரி ஒரு ஆர்கானிசத்தோட இண்டிவிஜுவல் இன்னொரு காப்பி உருவாக்குறதுக்கு பேர் தான் க்ளோன் அப்படின்னு பேர். மரபொத்த உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான மரபொத்த உயிரிகளை உருவாக்குறது தான் க்ளோன் அப்படின்னு பேர். ஸோ ஹவர் மோர் அப்ராப்ரியேட்லி எ க்ளோன் மீன்ஸ் டு மேக் எ ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ அது என்ன சொல்கிறாங்க, மரபு ஒத்த உயிரிகளை, அதே மாதிரியான பிரதிகளை கொண்ட உயிரிகளை உருவாக்குறதுக்கு பேர் தான் க்ளோன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜீனை வந்து க்ளோன் பண்ணுறோம். ஜீனை ஒரே மாதிரி, இப்போ ஜீன் கிடைக்கிது அப்படின்னா அதே மாதிரி ஜீன்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஜீன் க்ளோனிங். அப்போ ஜீன் ஒரு பீஸோ இல்லை வந்து ஒரு ஜீனோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிஎன்ஏட ஒரு துண்டம் அப்படி கிடைக்குதுன்னா அதே மாதிரி துண்டங்களை நிறைய உருவாக்குறதுக்கு பேர் தான் ஜீன் க்ளோனிங். ஓகே, இப்போ ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குது, ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்குது, அதை வந்துட்டு எடுத்து இன்செர்டட் இன்டு எ பாக்டீரியல் செல், பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே நம்ம அதை வந்து நுழைக்கிறோம், இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ என்னாகும்,
வேர் டிஎன்ஏ வில் பி மல்டிப்ளைடு. அங்கே வந்துட்டு பாக்டீரியா செல்லுக்குள்ளே இந்த டிஎன்ஏ வந்து பெருக்கமடையுது. ஆஸ் அ காப்பி, அதே மாதிரியான காப்பிகள் வந்து உருவாக்கப்படுது. ஆஸ் த செல் டிவைடு, செல் பாக்டீரியல் செல் டிவைட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து இந்த டிஎன்ஏவும் சேர்ந்து வந்து டிவைட் ஆகும். அப்போ அதை வந்துட்டு எப்படி நம்ம அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே எப்படி அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு வில் see the 1 by 1. ஸோ இதெல்லாம் வந்து ஜீன் க்ளோன் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை யூஸிங் தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஜீன்லேருந்து நம்மளுக்கு தேவையான விருப்பமான டிஎன்ஏவை எடுத்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து எப்படி பிரித்து எடுக்கிறோம், அப்போ ஒரு இடத்துலேருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா கட் பண்ணி தானே எடுக்க முடியும். அதை கட் பண்ணுறதுக்கு யூஸிங் தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, இப்போ அந்த கட் பண்ண அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணோம், இன்செர்ட் பண்ணோம். இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இன்டு எ சூட்டபிள் வெக்டார். இப்போ சூட்டபிள் வெக்டார்னு இது அதை கடத்தி இன்னும் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இது செய்கிறதுனால அது வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிளாஸ்மிட் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிளாஸ்மிட்டில் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ வந்து என்னாகும், டு மேக் எ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் பேர், அதுக்கு பேர். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து பிளாஸ்மிட்டில் இணைச்சிட்டோம். இப்போ என்னாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்ட்டு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல். இப்போ வந்து அது வந்துட்டு நம்ம இணைச்ச அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸு பிளாஸ்மிட்டோட ஜாயின் பண்ணதுனால அதை வந்துட்டு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லில் நம்ம வச்சாச்சு. அது பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பேர். இப்போ என்னாச்சு, அங்கே வந்து அந்த பாக்டீரியல் செல்லில் இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். இதுவும் பாக்டீரியல் செல் டிவைட் ஆக இதுவும் வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவும் சேர்ந்து என்ன பண்ணும், மல்டிப்ளை ஆகும். ஸோ செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல்ஸ் டு கெட் ஏ க்ளோன் அப்படிங்கிறோம். ஸோ ஃபிஃப்த் என்னது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன் ஜீன் இன் ஹோஸ்ட் செல். ஸோ அது வந்துட்டு அந்த விருந்தோம்பி செல்லில், அந்த பாக்டீரியல் செல்லில் ஜீன் வந்து நிறைய பெருக்க முடியும். அதே மாதிரியான பிரதிகள் வந்து உருவாக்கப்படும். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, வேக்சின்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஹியூமன் செல்லில் டிஎன்ஏ எடுக்கிறாங்க. டிஎன்ஏவை எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு நம்ம அதை வந்து அந்த பெரிய ஜீனோம் லென்த்து நிறையா இருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு பேர் எதை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து பிளாஸ்மிட் பாக்டீரியல் செல்லில் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்மிட்டை செப்பரேட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். ஏன்னா அந்த பிளாஸ்மிட்டுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ண அந்த ஹியூமன் செல்லிருந்து கட் பண்ண அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை இதில் இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த பிளாஸ்மிடு ப்ளஸ்ஸு நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸு, அது பேர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு பேர். ஸோ அதை வந்து பிளாஸ்மிட்டில் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளாஸ்மிட்டை என்ன பண்ணோம், மறுபடியும் பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாக்டீரியா டிவைட் ஆகுது 2, 4, 6, 8, 16ன்னு. ஸோ இப்போ அப்படி ஆக அந்த ஃப்ராக்மெண்ட்ஸும் டெவலப் ஆகுது பாருங்கள். ஓகே, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹியூமன் செல்லேருந்து கட் பண்ண அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அந்த பிளாஸ்மிடோட சேர்த்து இதுவும் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸும் டெவலப் ஆகுது. இப்படி தான் ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கா. அதுதான் இப்படி தான், இதுக்கு பேர் தான் ஜீன் குளோனிங் பேர். அதே மாதிரியான பிரதிகளை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஜீன் குளோனிங் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி, சிம்பிள் மெத்தடு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பல விதமான அந்த ஜீனை கட் பண்ணி இணைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பிட்ஸில் எப்படி வந்து டோலி அப்படிங்கிற அந்த ஆட்டை வந்து உற்பத்தி செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
Dolly was the first cloned female sheep developed by Dr. Ian Wilmot and his colleagues. அவரோட கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்க தான் கலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட் த ரோஸ்லின் இன்ஸ்டியூட். அயன் வில்மெட் தான் வந்துட்டு முதல்ல அந்த பின் ஆட்டை க்ளோன்டு அந்த ஷீப்பை வந்து உருவாக்குனார். முதல்ல உருவாக்குனார். அவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்க இன் ஜூலை 1996 வந்து அதை உருவாக்குனார். சி வாஸ் கிரியேட்டட் பை சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படிங்கிற சொமேட்டிக் செல் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாடி செல்னு. இந்த பாடி செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி உருவாக்கின தொழில்நுட்பம் மூலமாக தான் பாடி செல்லில் இருக்கக்கூடிய உட்கருவை நம்ம வந்து மாற்றி பொருத்துறதுனால அதுக்கு பேர் அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். இப்போ பாடி செல்லில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்னு பேர். ஸோ சி லிவ்டு ஃபார் அந்த ஆட்டுக்குட்டி, அது மூலம் உருவாகின அந்த ஆட்டுக்குட்டி பெண் டோலி ஷீப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம் உயிர் வாழ்ந்துருக்குது. சி லிவ்டு ஃபார் 6.5 years. அதுக்கப்புறம் டைட் இன் 2003 பிகாஸ் ஆஃப் லங் டிசீஸ், நுரையீரல் நோயினால் அது பாதிக்கப்பட்டு இறந்துருச்சு. ஓகே, இப்போ கருப்பு முகம் கொண்ட ஷீப்னு வச்சுங்க. அது வந்துட்டு எக்கை வழங்கக்கூடிய ஷீப், டோனார் எக்கு. அது வந்துட்டு எக்கை வந்து கொடுக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த எக்கில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு வெள்ளை நிறம் கொண்ட ஷீப் இருக்குல்ல, வெள்ளை முகம் கொண்ட ஷீப், ஒயிட் ஃபேஸ்டு ஷீப், அதில் இருக்கக்கூடிய செல்லை எடுக்கிறோம். உடல் செல்லில் இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை நீக்கிறோம். நியூக்ளியஸ் எடுத்து இந்த எக்கில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை நீக்கிட்டு இந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை எடுத்து அந்த எக்கோட இதில் வந்துட்டு எக் செல்லில் வந்து ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இங்கே பேர் ஒயிட் ஃபேஸ்டு ஷீப்பில் இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை எடுத்து இந்த எக்கில் ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு பேர் அந்த எக்கில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை நீக்கினதுனால அதுக்கு பேர் யூனிக்ளியேட்டட் எக் அப்படின்னு பேர். ஓகே, அப்போ ஃபியூஸ் செல் அண்டு யூனிக்ளியேட்டட் எக். ஸோ அந்த எக் ஃபியூஸ்டு வித் செல்லு, அதை தான் இந்த பக்கம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. அந்த செல் டிவைட் ஆகி ஒரு 8 செல் ஸ்டேஜ்லேயோ இல்லை வந்து அந்த 8 செல் ஸ்டேஜில் டிவைட் ஆகும்போது அந்த எக்கை எடுத்து அந்த எம்ப்ரியோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, சரகேட் மதர், வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரகேட் மதர்ங்கிறது அதை வந்து பதிச்சிருவாங்க. அந்த எம்ப்ரியோ வந்து அதில் அந்த ஆட்டோட கர்ப்பப்பையில் பதிச்சிருவாங்க. ஸோ அப்படி உருவானது அந்த பிளாக் ஃபேஸ்டு ஷீப்பில் வித் ஒயிட் ஃபேஸ்டு லேம்ப் ஆட்டுக்குட்டி உருவாயிருச்சு. அப்போ கருப்பு முகம் கொண்ட ஆட்டில் வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி உருவானது. அதுதான் வந்து க்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் வந்துட்டு இந்த வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி உருவாச்சு? ஏன்னா அந்த நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா, நியூக்ளியஸ் வந்து வெள்ளை முகம் கொண்ட ஷீப்பில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் எக்கில் பதிச்சிருக்கும். எக்கில் ஃபியூஸ் பண்ணியிருக்கனால அதனோட குரோமோசோம் அதனோட இது தான் உருவாகும். அப்படி உருவானது அந்த வெள்ளை முகம் கொண்ட அந்த க்ளோன்டு ஷீப்பு. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இதை நல்லா தரவு பண்ணி படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த எப்படி வந்துட்டு டோலி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற இதை கேட்பாங்க. வித்து டயக்ராம் போடலைனாலும் அட்லீஸ்ட் அந்த பேர் பிளாக் ஃபேஸ்டு ஷீப், ரிமூவ் நியூக்ளியஸ், டோனார் எக், இதெல்லாம் வந்துட்டு எழுதலாம். ஸோ ஒயிட் ஃபேஸ்டு ஷீப், சரகேட் மதர், ஓகே, பிளாக் ஃபேஸ்டு ஷீப் வித் ஒயிட் ஃபேஸ்டு லேம்ப் அப்படின்றத நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு டோலி உருவாகுச்சு. ஸோ அது எப்படி உருவானது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு அதை சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. அடுத்து வந்து பயோடெக்னாலஜி இன் மெடிசன் யூஸிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த சில புரதங்களை, பாலிபெப்டைடை, that form the potential pharmaceutical products for treatment of various disease have been developed on a commercial scale. பொருளாதார ரீதியில் பெரிய அளவில் நம்ம வந்து இந்த மருந்துகளை உருவாக்குறதுக்கு இந்த
மரபு பொறியியல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்மாசூட்டிக்கல் அப்படின்னாவே மருந்துகள் தான், மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த துறை தான் பார்மாசூட்டிக்கலில். ப்ராடக்ட் டெவலப்டு பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக் மூலமாக தான் இது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு இன்சுலின் யூஸ்டு இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ அந்த சர்க்கரை நோய்க்கு தேவையான அந்த இன்சுலினை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் தயாரிக்கப்பட்ட இன்சுலினை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சிகிச்சைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். ஸோ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த மருந்து ஹியூமன் க்ரோத் ஹார்மோனு, அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் க்ரோத் டெஃபிஷியன்சி, அதாவது வளர்ச்சி குறைபாடுகள் இருந்ததுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அது வந்துட்டு பாருங்கன்னா டெவலப்டு டு ட்ரீட். அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஹீமோஃபிலியா அப்படிங்கிற அந்த நோய்க்கு அந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டரை, ரத்தம் உறைதல் காரணிகளை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு. ஓகே, அடுத்து வந்து டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டது தான். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு டிசால்வ் பிளட் கிளாட்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ அதனால் இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா, இரத்த குழாய்களுக்குள்ளார அடைப்புகள் இருந்ததுன்னா அந்த கிளாட்டை வந்துட்டு தடுக்கிறதுக்கு இந்த டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர் பயன்படுது. அடுத்து வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின் அகெயின்ஸ்ட் வேரியஸ் டிசீஸ். இப்போ மரபு பொறியியல் மூலமாக ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ரேபிஸ் இதுக்கு எகெயின்ஸ்டாக வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தடுப்பு மருந்துகள், தடுப்பூசி மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து டியூனோ பாருங்கள், எலி லில்லி அண்டு கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. 1979 ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் இந்த ஹியூமன் இன்சுலினை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பை யூஸிங் தி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக பெரிய அளவில் இந்த ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனின்னு கேட்டால் எலி லில்லி அண்ட் கம்பெனி. எங்கே இருக்குதுன்னு கேட்டால் யுனைடெட் ஸ்டேட்ஸில். எந்த வருஷன்னு கேட்டால் 1979 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக. நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பிங்கிறது பார்த்திங்கன்னா டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் பை தி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் இன்டு ஹியூமன்ஸ் டு ட்ரீட் ஜெனட்டிக் டிசீஸ் ஆர் டிஸார்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ குறைபாடு உள்ள ஜீனை நம்ம நீக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து டைரக்டாக செயல்படக்கூடிய ஜீன்களை வந்துட்டு மனிதனுக்கு செலுத்துகிறோம். அது மூலமாக நம்ம வந்து ஏதாவது மரபியல் நோய்கள் இல்லை மரபியல் குறைபாடுகள் இருந்ததுன்னா மனிதர்களுக்கு அதை நம்ம நீக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதர்களுக்கு ஏதாவது குறைபாடுடைய ஜீன் இருந்ததுன்னா அந்த குறைபாடுடைய ஜீனை நீக்கிட்டு நம்ம வந்து செயல்படக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஜீன்களை அதில் இன்செர்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ஜீன் தெரப்பி, மரபணு சிகிச்சை அப்படின்னு பேர். ஸோ இந்த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த பேஷண்ட் செல் இஸ் ஆல்டர்ட். ஓகே, இந்த மரபியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஜீனோம் தொகுப்பையும் நம்ம சொல்லலாம். அந்த ஜெனட்டிக் மேக்கப்பை அந்த பேஷண்ட்டோட செல்லில் இருக்கிறத ஆல்ட்ரு பண்ணுறோம். எப்படி ஆல்ட்ரு பண்ணுறோம்? யூஸிங் தி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதுக்கும் அந்த டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இட் வாஸ் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் இன் 1990. இதை எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 1998 தான். 2 வகையான மரபணு சிகிச்சை இருக்குது, ஜீன் தெரப்பி இருக்குது. ஒன்று வந்து சொமேட்டிக் ஜீன் தெரப்பி, இன்னொன்று வந்து ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பின்னு சொல்கிறாங்க. சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டெஃபெக்டிவ் ஜீன் இன் சொமேட்டிக் செல்ஸ். அதாவது உடல் செல்களில் ஏதாவது குறைபாடுடைய ஜீன்கள் இருந்ததுன்னா அதை வந்துட்டு மாற்றி பொருத்தலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி பொறுத்ததுக்கு பேர் தான் சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. இன்னொன்று வந்து ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இது வந்து கருவில் இருக்கக்கூடிய ஜீன்களை மாற்றி நம்ம பொறுத்துறதுனால இதை வந்து ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பின்னு சொல்கிறோம். த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல்ஸ். கரு செல்களில் ஏதாவது
குறைபாடுடைய ஜீன்கள் இருந்ததுன்னா அது வந்து எக்கா இல்லை ஸ்பெர்மா எதில் அந்த ஜீன்களில் அந்த குரோமோசோமில் உள்ள ஜீன்களில் டிஃபெக்டிவ் ஜீன் இருந்ததுன்னா அதை மாற்றி பொருத்தலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஜீன் தெரப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டக்டட் டில் டேட் ஹேஸ் அ டார்கெட்டட் ஒன்லி சொமேட்டிக் செல்ஸ் தான், மெயினாக இந்த நான் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி உடல் செல்களில் தான் இது வந்து இப்போ வரலும் செஞ்சிட்ருக்காங்க. கரெக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இன் சொமேட்டிக் செல்ஸ் மே பி பெனிஃபிஷியல் டு தி பேஷண்ட். உடல் செல்களில் இருக்கக்கூடிய ஜீன்களில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அதை மாற்றி பொருத்தி சரிப்படுத்தி, ஏதாவது ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிடுறாங்க, மரபு குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடுறாங்க. பட் த கரெக்டட் ஜீன் மே நாட் பி கேரி டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்படி உடல் செல்களில் சரி பண்ணுறக்கூடிய அந்த ஜீன்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு கடத்தப்படாது. அப்போ அடுத்த தலைமுறையில் மறுபடியும் குறைபாடுகளோடு தான் அவங்க பிறப்பாங்க. அதனால் உடல் செல்லில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும், ஜீனில் சேஞ்சஸ் பண்ணாலும் அது அடுத்த தலைமுறைக்கு அது வந்து கடத்தப்படாது, கேரி டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் இந்த எக்ஸெல்லோ இல்லை ஸ்பெர்ம் செல்ஸ்லேயோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் தான் அடுத்த தலைமுறைகள்லையும் அந்த நோய்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். பட் சொமேட்டிக் செல்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, we'll see the next video.